பழைய எண்ணெய் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மணலி புதுநகர் அருகே பழைய எண்ணெய் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். சென்னை மணலி புதுநகர் பகுதியில் பழைய எண்ணெய் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மணலி புதுநகரை அடுத்த வீச்சூர் லட்சுமி நகரில் கோயம்புத்தூரை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீ சாய் ஆயில் லூப்ரிகேஷன் நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் பழைய ஆள்களை கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய ஆயில் நிறுவனம் என்பதால் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது சில வாரங்களாக இந்த ஆயில் நிறுவனம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த திடீரென ஆயில் நிறுவனத்தில் இருந்து தீப்பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. இதனால் அருகில் இருந்த கம்பெனி ஊழியர்கள் பார்த்து மாநில புதுநகர் காவல் நிலைய போலீசாருக்கு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர். அந்த தகவலின் அடிப்படையில் 5 தீயணைப்பு வாகனங்கள் வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தினால் அப்பகுதியில் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல் வானத்தில் கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் 100 மீட்டர் சுற்றளவுக்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிய வைக்கப்படுகிறது. மேலும் இந்த பேரல் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆயில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பேரலுக்கு தூக்கி வீசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட சில தீயணைப்பு வீரர்களுக்கு மயக்கம் வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில வாகனங்கள் அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர நினைத்தாலும் இன்னும் தீ மலமளவென தான் இருந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சொல்லலாம். பழைய எண்ணெய் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மணலி புதுநகர் அருகே பழைய எண்ணெய் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர் வணக்கம். சென்னை மணலி புதுநகர் பகுதியில் பழைய எண்ணெய் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மணலி புதுநகரை அடுத்த வீச்சூர் லட்சுமி நகரில் கோயம்புத்தூரை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீ சாய் ஆயில் லூப்ரிகேஷன் நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் பழைய ஆள்களை கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய ஆயில் நிறுவனம் என்பதால் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது சில வாரங்களாக இந்த ஆயில் நிறுவனம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த திடீரென ஆயில் நிறுவனத்தில் இருந்து தீப்பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. இதனால் அருகில் இருந்த கம்பெனி ஊழியர்கள் பார்த்து மாநில புதுநகர் காவல் நிலைய போலீசாருக்கு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர். அந்த தகவலின் அடிப்படையில் 5 தீயணைப்பு வாகனங்கள் வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தினால் அப்பகுதியில் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல் வானத்தில் கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் 100 மீட்டர் சுற்றளவுக்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக தகவல் தெரிய வைக்கப்படுகிறது. மேலும் இந்த பேரல் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆயில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பேரலுக்கு தூக்கி வீசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட சில தீயணைப்பு வீரர்களுக்கு மயக்கம் வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில வாகனங்கள் அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர நினைத்தாலும் இன்னும் தீ மலமளவென தான் இருந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இந்த தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சொல்லலாம். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.